ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியலையா? அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். இந்த ஒரு மோர் குழம்பு ரெசிபி பண்ணலாமா? அதுவும் வெயிலுக்கு இதமாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. பவுலில் 2 கரண்டி தயிர் எடுத்துக்கிறேன். அதை நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஊற வச்ச துவரம்பருப்பு அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நறுக்கி போட்டிருக்கேன். அது கூட கொத்தமல்லி தூளை ஒரு கைப்பிடி அளவு, அது கூட லைட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்து நம்ம தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கலருக்காக லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பத்தல, அதனால் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையோடு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. ஓரளவு நல்லா கெட்டி ஆகிடும். ஏன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போதே வந்து அது கொதிச்சு வரும்போது நல்ல பக்குவமான இதில் வரும். இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூளை போட்டு அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் நம்மளோட மோர் குழம்பு ரெசிபி. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.